Hi everyone, welcome to Minifa Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல 7th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த sum நம்ம identity 6 and 7 யூஸ் பண்ணி தான் sort out பண்ண போறோம். So algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. So that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.4 sum number 7. Evaluate the following using suitable identities. So இங்க கொடுத்திருக்க நம்பரை நம்ம வந்து அதுக்கேத்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணணும். As I told earlier, இதுல 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. எல்லா சப்டிவிஷனுமே கியூப்ஸ்ல வரதுனால நம்ம கண்டிப்பா ஐடென்டிட்டி 6 and ஐடென்டிட்டி 7 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு எப்படி எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 the whole cubeன்னு கொடுத்திருக்காங்க. 99க்கு நியரஸ்டா இருக்கிறது just 100. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 minus 1 the whole cube ன்னு எழுதலாம். ஸோ மைனஸ்ல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டி 7 யூஸ் பண்ணலாம். ஐடென்டிட்டி 7 என்னது x minus y the whole cube equals to x cube minus y cube minus 3xy into x minus y. நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்றது was so easy ஸ்கொயர் பண்ணி நம்ம பண்றதை விட. ஸோ ஏன்னா 100லாம் பெரிய நம்பர் இல்லையா, ஸோ அதனால இட் டசன்ட் மீன் நம்ம அந்த மாதிரி பண்ணா நமக்கு ஆன்சர் வராது கிடையாது, டெஃபினட்டா ஆன்சர் வரும். பட் நாம இந்த மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு இன்னும் சிம்பிளிஃபையா கிடைச்சிருது அதனால. ஓகே, ஸோ அதாவது 100 minus 1 அதாவது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மெத்தட் சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிட்டி 7 வச்சு நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 100 இருக்குது அண்ட் ஒய்க்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 100 minus 1 the whole cube will be equals to first x cube, that is 100 cube minus அடுத்தது y cube, so 1 cube minus 3 into xுக்கு பதிலாக 100 yக்கு பதிலாக 1 into 100 minus 1. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல 100 cube வந்து 1000000 minus 1 minus 300 into 100 minus 1. இந்த இடத்துல ஏன் 100 minus 1 and 99 போடல அப்படின்னா 99 into 3ங்கிறது it was bit tricky. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். 300ஓட that is 300ஓட 100 மல்டிப்ளை பண்ணி ஒரு டேர்மும் minus 300ஓட minus 1 மல்டிப்ளை பண்ணி ஒரு டேர்மும் ரெண்டு டேர்மா பிரிச்சு எழுத போறேன். அப்போ it would be so easy for me to calculate. ஸோ இந்த இடத்துல வந்து 1000000 minus 1 minus 30000 minus into minus plus, so plus 300. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மும் எனக்கு ப்ளஸ்ல இருக்கு, இந்த டேர்மும் எனக்கு சப்ராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ல இருக்க டேர்மை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1000000, ஸோ 300னா இப்படி எழுதுவோம் இல்லையா. அதோட ஆன்சர் என்ன வருது, 0030001 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா லாஸ்ட்ல ஒரு நம்பர் 1 வரும், அவ்வளவுதான். ஸோ நான் டைரக்டாவே பண்றேன் மைனஸ். ஸோ லாஸ்ட் டிஜிட் 1 கிடைக்கும், ஏன்னா இங்க 1 ஆட் பண்ணினா 1 2 3 3 0. ஸோ 3 zeros ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 zeros and then 3. ஸோ இந்த இடத்துல 3. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ண போறேன் கரெக்டா, ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. ஸோ இங்க 3ல வந்து 2 மாத்திக்கிறேன், இங்க 10 எடுத்துக்கிறேன். ஸோ 10 minus 1 will be 9. இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 9 கிடைச்சிரும் இல்லையா. ஸோ 9 minus 0 will be the same 9. இந்த 2 அப்படியே இங்க கீழே 2 minus 0 will be 2, 0 minus 0 will be 0, and then இங்க 0 பண்ணிட்டு இங்க 10, இங்க 9. So 10 minus 3 will be 7. 9 வந்து இங்க ஒன்றும் இல்லைன்னா 0 இருக்குது, 9 minus 0 will be 9. So உங்களோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 970299. So 100 minus 1 the whole cube, literally 99 cube பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஆன்சர் என்ன அப்படின்னா 9,70,299 அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா, இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே செகண்ட் சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 102 the whole cube இருக்கு. ஸோ 102க்கு நியரஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டரலி 100 plus 2 the whole cube, கரெக்டா. ஸோ இந்த இடத்துல plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கும் போது நம்ம எப்படி பண்ணலாம், ஐடென்டிட்டி 6 யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடென்டிட்டி 6 என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் வில் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். இதுக்கும் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், நான் அதே ஃபார்மேட்லேயே போடுறேன். 3xy இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்னு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல பிளஸ் 3x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3xy ஸ்கொயர்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா, தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 100னும் ஒய்க்கு பதிலாக 2னும் எடுத்துக்கிறேன். ஸோ நவ் 100 plus 2 the whole cube will be equals to first x cube, that is 100 cube. அடுத்தது plus y cube, that is 2 the whole cube plus 3 into xக்கு பதிலாக 100 yக்கு பதிலாக 2 and x plus y, that is 100 plus 2. கரெக்டா,
ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100 கியூப் பண்ணிங்கன்னா 1000000. நான் ஏன் இந்த 000000ன்னு பண்ணுறேன் அப்படின்னா 100க்கு 2 ஜீரோஸ் இருக்கு. கியூப்னா 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 1 போட்டுட்டு 000000 3 டைம்ஸ் பண்ணினா எனக்கு 100 கியூப்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால நான் இப்படி ஒர்க் ஆன் பண்றேன். ஓகேவா? 2 கியூப் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் 8. நமக்கு தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம அதான் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் செம் ஃபுல்லா. அதனால plus 3 into 2 6, 6 into 100 600. So 600 into 100 plus 2. ஓகேவா? நான் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் உள்ள. So 1000000 plus 8 plus 600 into 100 60000, that is 60,000 plus 600 into 2 1200. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜீரோஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிறேன். ஸோ 1000000 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்தது 8 ஒரே டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அதை எழுதிக்கிறேன். அடுத்து 60,000, தட் இஸ் 4 ஜீரோஸ் அப்புறம் 6. ஸோ லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 இதுக்கு நேராக 6. அடுத்தது 1200. ஸோ 0 0 2 1. அவ்வளோதான். இப்போ அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் போதும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டில் 8 மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் டிஜிட்ஸில் 10th டிஜிட்டில் 0 அப்படியே வந்துடும். 100th டிஜிட்ஸில் 2 இருக்குது. 1000th டிஜிட்ஸில் 1 இருக்குது. 10,000 டிஜிட்ஸில் 6 இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி டிஜிட்டில் உங்களுக்கு 0 கிடச்சிருச்சு. அண்ட் தென் ஃபைனலி 1. ஏன்னா இது அடிஷனுங்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ 102 the whole cube பண்ணால், தட் இஸ் 100 plus 2 the whole cube பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1061208 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, ஸோ இதோட சப்டிவிஷன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபைனலி சப்டிவிஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 998 the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் நம்ம வந்து பார்த்தது 100, ஆனால் இந்த இடத்துல நமக்கு பெருசாக இருக்கிறதுனால நம்ம 1000 எடுத்துக்கிறோம். ஸோ 1000 minus 1 the whole cube. மைனஸ்ன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் ஐடென்டிட்டி 7 தான் யூஸ் பண்ணணும். x minus y the whole cube will be equals to x cube minus y cube minus 3xy into x minus y. கரெக்டா? ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, 1000 இருக்கு, ஒய்க்கு பதிலாக 1 இருக்கு. 1 இல்லை 998 இருக்கு இல்லையா? அப்படின்னா 2. 999 தான் 1, இங்கே வந்து 2. ஸோ ஒய்க்கு பதிலாக 2 இருக்கு. சாரி, பை மிஸ்டேக் நான் தப்பாக ஒர்க் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 minus 2 the whole cube will be equals to, first x cube பண்ணிக்கோங்க, that is 1000 cube பண்ணிக்கோங்க, minus y 2 cube பண்ணிக்கோங்க, minus 3 into 1000 into 2 into 1000 minus 2. அதே மெத்தட்ல லாஸ்ட் சம்ல பண்ண அதே மெத்தட்ல கிட்டத்தட்ட போக போறோம். ஓகேவா? ஸோ 1000 கியூப்னு போது 3 ஜீரோஸ். ஸோ 1 000 000. ஸோ 3 ஜீரோஸை 3 தடவை எழுதிக்கிறேன். மைனஸ் 2 கியூப் பண்ணோம்னா 8, மைனஸ் 3 2s are 6. லாஸ்ட் சம்ல வந்து 600 வந்துச்சு, இந்த இடத்துல எனக்கு 6000 கிடைக்குது. இன்டூ 1000 minus 2. இப்போ அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். அதாவது 1 000 000 அப்படியே எழுதிட்டு minus 8 minus 6 000 உள்ள மல்டிப்ளை பண்ணா இன்னொரு 000 எனக்கு கிடைச்சிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ 6ஓட 2 பண்ணா 12. ஸோ 000 அப்படியே கிடைச்சிடுது. ஓகேவா? இப்போ இதுவும் அதாவது இந்த 1 000 12,000 அடிஷன்ல இருக்கு, மற்ற ரெண்டும் சப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன்ல இருக்குதான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 000 அதுல வந்து 000 2 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, 0 0 0 2 1 0 0 0 0 1 கிடைக்குது. ஸோ இது சப்ராக்ட்ல இருக்கிறதுனால டைரக்டா சப்ராக்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் டேர்ம் 8. ஸோ லாஸ்ட் டேர்ம் 8. ஸோ 1 2 3 4 5 zeros, அதுக்கப்புறம் 6. ஸோ 1 2 3 4 5 zeros, அதுக்கப்புறம் 6. ஸோ இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 8 இருக்கு, மேலே 0 இருக்கு, அதனால இங்கேருந்தே எடுத்துடுறேன். 1 இங்கே 10 மாறிடும், நடுவில் இருக்கிறது எல்லாம் 9. ஸோ 10 minus 8 will be 2, 9 9. ஸோ இந்த 1 minus 0 will be 1. அகைன் இந்த 1 அப்படியே வந்துடும் 0. இப்போ இங்கே வந்து 6 இருக்கிறதுனால இங்கே 10 மாத்துறேன். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் முன்னாடி எல்லாமே 9 மாறிடும். ஸோ அப்படி இது வந்து 0 மாறிடும். ஸோ 10 minus 6 will be 4, 9 9. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா, தட் இஸ் 998 கியூப் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 99401199
2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், வி வில் கிளாரிஃபை. இதே எக்ஸசைஸ் 2.4ல 6th சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல 8th சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena Format. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான ஃபியூச்சரா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.